Respected Edward Pastor Aya and family, dear Brother Praveen and all the pastors, brothers and sisters here, I want to greet all of you in the matchless name of our Savior Jesus Christ. மதிப்புக்குரிய சபை போதகர் சபை மக்கள் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக சகோதரர் பிரவீன் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். We always receive from the Lord what we don't deserve. நாம் அநேக நேரங்களில் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் தகுதி இல்லாத காரியங்களை. That must be the most important reason for us to love Him more and more. அதனால தான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. We know that we don't deserve anything from Him. நாம் எந்த இடத்துல இருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல. But we know that we have everything what we don't deserve in our life. ஆனால் நாம் அநேக காரியங்களை தகுதி இல்லாதவர்களாக இருந்த போதிலும் நாம் நிறைய காரியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். So pastor said he doesn't deserve. Of course, God has blessed him with many things which he never deserved. போதகர் சொன்னார் நான் தகுதி இல்லை என்று சொன்னார். ஆனால் கர்த்தர் அநேக தகுதியுள்ள காரியங்களினால் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். That's my testimony too. அதுதான் என்னுடைய சாட்சியும் கூட. I don't deserve to be here. நான் இந்த இடத்துல நிற்பதற்கு தகுதி இல்லை. And God brought me here, and I think it's third time. Yeah, it's the third time. It's a great honor. இது மூன்றாவது முறையாக இங்கே இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. I'm so grateful to dear pastor and family for your love and kind invitation to come back. நான் இங்கே இருக்கிற போதகருக்கும் சபை மக்களுக்கும் குடும்பத்திற்கும் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். Pastor's visit to our campus was such a blessing to the entire community. அவங்க எங்க இடத்திற்கு வந்தது எங்க முழு குழுவிற்கும் மிகுந்த ஆசீர்வாதமா இருந்தது எங்க காலேஜ். We have a lot of preachers, but we have few who really practice what they preach. அநேக பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள், ஆனா ஒரு சிலர் மாத்திரம் தான் அவங்க பிரசங்கிக்கிறத கடைபிடிக்கிறார்கள். When I visited here 2 times, I definitely I decided that I should invite him to our college because more than what he talk, seeing himself can become an inspiration to the community there. நான் 2 தடவை இங்க வரும்போதெல்லாம் அவங்க வாழ்க்கையை பார்த்தேன், அவங்க வாழ்க்கையை அப்படியே கடைபிடிக்கிறாங்க என்பது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்துச்சு. அதனால எப்படியாவது அவங்களை காலேஜுக்கு கூப்பிடணும்னு நான் விரும்பினேன். Timothy never asked me to invite his father. நான் ஒரு நாள் அவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னதில்லை. But his visit was, and testimony was such a great blessing to us, and want to thank you, the church, for the support and the prayer. அவங்க வந்தது, அவங்க சாட்சி சொன்னது எங்களுடைய முழு பைபிள் காலேஜுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. உங்க சபை மக்களாகிய உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். And so happy to stand with Timothy. நான் தீமோத்தேயோடு இருப்பது ரொம்ப சந்தோஷம். But don't want to say more things about him now. நான் இப்பொழுது ரொம்ப காரியங்களை சொல்ல விரும்பவில்லை. Maybe during the day of his wedding I can talk more about that. Yeah. The other day pastor mentioned if I come back I can continue with the book of Ruth. நான் அடுத்த முறை வரும்போது ரூத்ல இருந்து தொடர்ந்து பேசுவேன்னு சொல்லியிருந்தேன். பாஸ்டர் அதை சொல்லியிருந்தாங்க பேசும்படி. So I want to invite your attention to the book of Ruth today in this first meeting. ஸோ இந்த முதல் கூட்டத்தில் நான் உங்களுடைய கவனத்தை ரூத் புத்தகத்திற்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். We will read the entire chapter 2 now and we will study or meditate from that chapter. ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த 2வது அதிகாரத்தை முழுமையாக நம்ம படித்து அதை நாம் தியானம் பண்ண போகிறோம். Somebody can stand up and read loudly book of Ruth chapter 2. ரூத் 2வது அதிகாரத்தை யாராவது ஒருவர் எழும்பி நின்று சத்தமா எல்லாருக்கும் கேட்கும்படி முழுவதும் படித்துக்கணும். ரொம்ப நன்றி. Thank you so much. Sometimes reading such a lengthy chapter can be boring to some people. சில நேரத்தில் ரொம்ப இந்த மாதிரி நீண்ட பகுதியெல்லாம் படிக்கும்போது சிலருக்கு ரொம்ப போர் அடிச்ச மாதிரி இருக்கும். But we need to patiently read the scripture and study the scripture. ஆனால் நம்ம ரொம்ப நிதானமாக இதை தியானிக்கணும். We should not rush to pick up something for our blessing. அவசரப்பட்டு நான் ஆசீர்வாதப்படணும்னு சொல்லிட்டு உடனே எதையாவது ஒன்று பிடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. Prayerfully, patiently read the scripture and meditate on this. ஜபத்தோடு நம்ம பொறுமையோடு தியானிக்கும் போது அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. Then God will reveal the mysteries to us. நம்ம அப்படி பொறுமையா ஜபத்தோடு தியானிக்கும் போது கர்த்தர் சில ரகசியங்களை வெளிப்படுத்தி தருவார். As I'm continuing my talk about the life of Ruth from chapter 2 today, நான் தொடர்ந்து இந்த 2வது அதிகாரத்துல இருந்து நான் பேச விரும்புகிறேன். ரூத். In my previous visit I preached from chapter 1 about 4 decisions. நான் போன தடவை வந்திருக்கும் போது ரூத் 1வது அதிகாரத்துல ரூத்தினுடைய 4 அவர்களுடைய உடன்படிக்கையை நாம் பார்த்தோம். தீர்மானங்களை 4 தீர்மானங்கள். 4 decisions from 4 people. 4 தீர்மானங்கள் 4 மனிதர்களிடத்தில். How many of you remember? Anybody remember? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது 3வது ஆராதனையில அந்த செய்தி கொடுத்தாங்க?
Maybe few people may remember. Thank you for that. So, those who did not listen to that, let me just revise or recollect that, and I'll quickly come to this message. அந்த வசனத்தை கேட்காதவர்களுக்காக நான் மீண்டும் ஒரு விசை கூட அந்த காரியங்களை ஞாபகப்படுத்தி விட்டு இந்த இரண்டாவது அதிகாரத்துக்கு வர விரும்புகிறேன். When we read Gospel of Matthew chapter 1, there you see the name of Ruth mentioned there. சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயுவிலே 1வது அதிகாரத்துல கூட நாம் ரூத்தினுடைய பெயரை பார்க்க முடியும். When we study the background of Ruth, we understand Ruth never deserved to be part of Israel. நம்ம ரூத்தினுடைய பின்னணியை பார்க்கும்போது ரூத் இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் வருவதற்கு தகுதி இல்லாத ஒரு பெண். She was a member of a cursed community. அவள் ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியினுடைய சேர்ந்தவள். She never deserved to become one among in the genealogy of Christ. தேவனுடைய சரித்திரத்திலே வருவதற்கு அவளுக்கு எந்தவித தகுதியுமே இல்லை. Nobody could imagine that. அதை ஒருவர் கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. Even that was not in the dream of Ruth. அது ரூத்தினுடைய சொப்பனத்துல கூட அப்படி வந்திருக்காது. But that happened. அது ஆனா நடந்தது. And we were studying how that happened. அது எப்படி நடந்தது என்பதை நாம் படிக்க போகிறோம். Of course it was a miracle. அது நிச்சயமாக அற்புதம் தான். But Ruth worked for that. ஆனா ரூத் அதற்காக முயற்சி பண்ணினார். She made some efforts for that. அதற்காக சில பிரயாசங்களை எடுத்தார். She used the opportunities for that. அதற்காக கிடைக்கப்பட்ட வாய்ப்புகளை அவள் பயன்படுத்தினார். She did not follow bad examples. அவள் சில தவறான உதாரணங்களை அவள் பயன்படுத்தவில்லை. From Ruth chapter 1 we studied her father-in-law Elimelech took a wrong decision to go away from God. முதலாவது அதிகாரத்தில் எபிமெலேக்கு தன்னுடைய மாமனாருடைய தவறான முடிவை நாம பார்க்கிறோம். And he faced very bitter consequences. அதனால மிக கசப்பான ஒரு அனுபவத்திற்குள்ளாக அவர்கள் குடும்பம் போனது. Then her mother-in-law took another decision to go back to Bethlehem. தன்னுடைய மாமியார் திரும்ப ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள், நாம் திரும்பவும் பெத்லகேமுக்கு போக வேண்டும் என்று. Even though it was a late decision, but it was not too late. இது தாமதமான தீர்மானமா இருந்தாலும் இது ரொம்ப தாமதமான தீர்மானம் இல்லை. And she received its blessings later. அதற்குரிய ஆசீர்வாதங்களை அவள் பிற்பதாக பெற்றுக்கொண்டார். Then another third decision was taken by her co-sister Orpha. மூன்றாவது தீர்மானம் தன்னுடைய சகோதரியாகிய ஆர்பால் மூலமாக எடுக்கப்பட்டது. ஓர்பால் Orpha took a decision to go back to her people. ஓர்பால் திரும்ப தன் சொந்த ஜனத்திற்கு போகும்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். Even though she had an opportunity to go to Bethlehem and to be part of Israel, she missed that. She took a wrong decision and went back. அவளுக்கு ரெண்டு வாய்ப்பு இருந்தது. அவள் ஆனால் தீர்மானத்தை தவறாக எடுத்து தன் சொந்த தேசத்திற்கு போய்விட்டால், இஸ்ரவேலுக்கு வருவதற்கு பதிலாக. And the fourth decision was taken by Ruth. நான்காவது தீர்மானம் எடுக்கப்பட்ட சகோதரி ரூத். Ruth had many options before her. ரூத்திற்கு முன்பதாக அநேக தருணங்கள் இருந்தது. Two peoples to follow. ரெண்டு பேரை ஃபாலோ பண்ணலாம். Either to follow Naomi or either to follow Orpha. ஒன்னு நகோமியை பின்பற்றணும், இல்லனா ஓர்பாலை பின்பற்றணும். When we have many choices, we are confused. நமக்கு முன்பதாக சில நேரங்களில் நிறைய வாய்ப்புகள் இருக்கும்போது, தருணங்கள் இருக்கும்போது நம்ம குழம்பி போயிடுவோம். When we go for shopping, we waste lot of time because we are confused. நம்ம சில நேரத்துல ஷாப்பிங் போகும்போது நிறைய காரியங்களை பார்த்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். The sales girl or sales boy will show you too many clothes. நிறைய துணியெல்லாம் முன்னாடி போடும்போது எதை எடுக்கன்னு சொல்லி நம்ம குழம்பி போயிடுறோம். And they will describe the quality of each cloth for 5 minutes each. அவர்கள் ஒவ்வொரு கிளாத்துக்கும் இது இவ்வளவு நேரம் பகிர்ந்து 5 நிமிடம் சொல்லி கொடுக்கும்போது ரொம்பவே குழம்பிடுறோம். And you will take a lot of clothes and go to the trial room and try, and you feel this is good, that is good, this is good, everything is good. At last you are in a confusion. அங்க இருக்கிற ட்ரையல் ரூம்ல போய் Dress எல்லாம் போட்டு பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா கடைசி பார்த்தா நம்ம குழம்பிடுறோம், இதை எடுக்கவா அதை எடுக்கவா. But Ruth was not confused. ஆனா ரூத் குழம்பி போகவில்லை. தன்னுடைய She was very clear. அவள் உறுதியாக இருந்தாள். She knew what is best for her. தன்னுடைய எதிர்காலத்திற்கு எது நல்லது என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். So two people, then two places before her. ரெண்டு இடமும் ரெண்டு நபர்களும் அவருக்கு முன்பதாக இருக்கிறார்கள். Whether to go back to her own place Moab or to continue there or go to Bethlehem. Moab and Bethlehem. தன்னுடைய சொந்த பிளேசமாகிய மோவாபுக்கு போகவா அல்லது இஸ்ரவேலுக்கு போகவா என்கிற ரெண்டு குழப்பம். Moab is her place. She know how prosperous is that land, but she has no idea about Bethlehem, so she need to decide whether to continue here or go there. தன் சொந்த தேசமாகிய மோவாவை பத்தி நல்லா தெரியும், அது ஒரு நல்ல தேசம் தான் என்பது அவருக்கு தெரியும். ஆனா அங்க போகவா அல்லது இஸ்ரவேலுக்கு போகவா என்பது ஒரு பெரிய குழப்பம். But she was not confused. அவர் உண்மையாகவே குழம்பி போயிருந்தாள். Then two faith before her. ரெண்டு விசுவாசம் அவளுக்கு முன்பதாக இருக்கிறது. Monotheism and polytheism. மோனோதீசம் போலிதீசம். Israel, Naomi's people of Israel have one God, but her people, they have too many gods.
மோவாபிய ஜனங்களுக்கு அநேக கடவுள்கள் உண்டு, ஆனா இஸ்ரவேல்ல ஒரே கடவுள் தான் உண்டு. They have a very loose life, but they have a very strict life. மோவாபில பாத்தீங்கன்னா இஷ்டம் போல வாழ்ந்து கடலாம். இஸ்ரவேல்ல அப்படி கிடையாது, அங்க ஒழுங்குமுறைகள் உண்டு. Which one to choose, which God to choose, again confusion, but she was not confused. ஆனா இங்க பாத்தீங்க, அவ சூழ்நிலைகள் குழப்பி இருந்த போதிலும் ஆனா அவள் குழம்பவில்லை. So she had many choices, but she made the right selection. அவளுக்கு முன்பதாக அநேக தீர்மானங்கள் எடுக்க வாய்ப்பு இருந்த போதிலும் அவள் சரியான தீர்மானத்தை எடுத்தார். So in Ruth chapter 1:16 it says she was so determined to go with Naomi to go to Bethlehem. நம்ம ரூத் 1வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அவள் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாயிருந்து தன் நகமியோட அங்க இஸ்ரவேலுக்கு வருவதற்கு அவள் தீர்மானித்தாள். Also from chapter 1 we I think studied, I mentioned that how God intervened, or how God intervened with his people. தேவன் எப்படியாக தம்முடைய ஜனங்களோடு இடைபடுகிறார் என்பதை நாம் 1வது அதிகாரத்தில் தியானித்தோம். God punished the people of Israel, that's why they had famine. தேவன் தம்முடைய ஜனத்தை தண்டித்தார், அதனால தான் அந்த இடத்துல பஞ்சம் உண்டாயினது. When we disobey, when we rebel, definitely God, we will face the consequence. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, நாம் துணிகரமாக தவறு பண்ணும்போது நிச்சயமாக அதற்கு தண்டனை இருக்கிறது. But God never stopped his work with the punishment alone. தேவன் தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய செயலை தண்டனையோடு நிறுத்திக் கொள்வதில்லை. God who saved his people. தேவன் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். Also I think I mentioned that God who show his mercy to his people. தன்னுடைய ஜனங்கள் மேல மனதுருகுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். So these are the things in last message I mentioned, I explained. இதை போன்ற காரியங்களை தான் நாம் முதலாவது கடந்த கூட்டத்திலே நாம் தியானம் செய்தோம். Now please come with me to chapter 2 what we read now. இப்பொழுது நாம் வாசித்த இந்த 2வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். While I was prayerfully meditating in this chapter, one word really touched my heart. நான் இது ஜெபத்தோடு தியானித்துக் கொண்டிருக்கும் போது இதில் உள்ள ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தை தொட்டது. That word is repeated in this chapter. அந்த வார்த்தை அநேக முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தில். In English Bible the word repeated is favor of God, divine favor, favor. ஆங்கிலத்திலே அது தேவனுடைய தயவு என்று, தேவனுடைய கிருபை என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறது. In Tamil the word dayavu is used for all favor. Favor. தமிழிலே அது தயவு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. But when it comes to English Bible it is favor. Favor means the grace of God, or God's special love towards somebody. தெய்வத்தின் பிரியம் in Malayalam. தயவு என்பது ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரியம் என்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது. So kindness of God is different, the favor of God is both are different. So தேவனுடைய இரக்கம் என்பது வேற, தேவனுடைய கிருபை என்பது வேற. So I want to talk to you about the undeserving favor and kindness of God. தகுதி இல்லாதவர்களுக்கு வழங்கப்படுகிற தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Listen to me. The favor of God helps us to be saved. தேவனுடைய கிருபை நாம் ரட்சிக்கப்படுவதற்கு உதவியா இருக்கிறது. The favor of God justifies us, transform us. தேவனுடைய கிருபை நம்மை நீதிமானாக்குகிறது, நம்மை மறுரூபப்படுத்துகிறது. I mean the grace of God. தேவனுடைய கிருபையை குறித்து பேசுகிறேன். But that is not sufficient actually. அது போதுமானது அல்ல. We are saved, or we are safe in the hands of God, but that is not sufficient. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம், தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், ஆனா அது போதுமானது அல்ல. We need more favor of God in order to fulfill the plan of God. நமக்கு இன்னும் தேவனுடைய கிருபை வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு. We need more favor of God in order to become a blessing for others. நமக்கு இன்றும் தேவனுடைய கிருபை வேண்டும், அப்பொழுதுதான் நாம் இன்னும் अनेक ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். Some Christians are satisfied with their salvation experience. சில கிறிஸ்தவர்களுக்கு தங்களுக்கு இருக்கிற ரட்சிப்பின் அனுபவத்திலே திருப்தியாயிராங்க. I am saved by the grace of God, I am happy and content. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அது எனக்கு போதும், நான் ரொம்ப திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னு இருந்தாங்க. The Bible expects us to receive more favor or grace from the Lord and to fulfill the plan of God through our life. வேத புத்தகம் நம்மை ஊக்குவிக்கிறது, இன்னும் நமக்கு கிருபை வேண்டும், இன்னும் தேவனுடைய இரக்கம் வேண்டும், தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு. In chapter 2 verse 2, 2வது அதிகாரம் 2வது வசனம், Ruth told Naomi that let me find somebody who can show favor to me.
மோவாபிய ஸ்திரியாகிய ரூத் என்பவள் நகுமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பெருகி கொண்டு வருகிறேன் என்றார். Dayava means favor. She says, let me go and search for some food from whom one can show favor to me. யார் கண்களில் எனக்கு தயவு கிடைக்குதோ அவங்க இடத்துக்கு போய் நான் கதிரை போய் பறக்க போகிறேன் என்பதை ரூத் சொல்லுகிறார். In order to receive more favor from God, I want to talk to you about different aspects of divine favor. தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய கிருபையினுடைய அநேக வித்தியாசமான குணங்களை நாம் பார்க்க போகிறோம். The entire story of Bible can summarized as divine favor upon humanity. இந்த முழு பைதையும் நம்ம பைபிளை எடுத்து பார்க்கும்போது தேவனுடைய கிருபை எப்படி மனிதனிடத்தில் வெளிப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடியும். Genesis chapter 4 says Abel found favor in the sight of God. No. Abel. ஆபேல் தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். 4வது அதிகாரம் Chapter 6, Genesis 6 says Noah found favor in the sight of God. ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. In Genesis 39, Joseph found favor of the Lord. ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம் யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. In Exodus chapter 2 and 11 we read, or chapter 2, 3, 11 and many other passages says that people of Israel received the favor of God. யாத்திராகமம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. In Exodus chapter 33 I think Moses is asking God for more favor. மோசே வந்து யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் இன்னும் பார்க்கணும், உம்முடைய கிருபை எனக்கு இன்னும் வேண்டும். In 1 Samuel chapter 2 we read Samuel grew with the favor of God. முதலாவது சாமுவேல் 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம் தேவனுடைய கிருபைக்காக சாமுவேல் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். Book of Esther chapter 2 says Esther found favor with all people around her. எஸ்தர் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் எஸ்தர் அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் தயவை பெற்றிருந்தார். Even Jesus grew with the favor of man and favor of God. இயேசு கிறிஸ்து தயவிலே பெறுகிறவராகவும் மனிதருடைய தயவுடையவராகவும் இருந்தார். So favor of God is very necessary for Christian growth. அதனாலே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தேவனுடைய தயவு தேவனுடைய கிருபை இன்றியமையாதது. The first thing, Ruth decided to seek for the favor. முதலாவது ரூத் என்பவள் தன்னுடைய தேவனிடத்தில் கிருபை வேண்டும் என்பதை புரிந்தவளாய் இருந்தார். Ruth says there are so many people here but everybody may not show favor to me, let me find somebody who can show favor to me. அந்த தேசத்துல அநேகர் இருந்த போதிலும் அவள் சொன்னாள் யாருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்குமோ அவர்கள் இடத்திற்கு சென்று நான் கதிரை பெறக்கட்டும். The result of that decision we see in verse 4. அவளுடைய அந்த தீர்மானத்தின் படியினாலே 4வது வசனத்திலே நம்ம பதிலை பார்க்கிறோம். Verse 3. மூன்றாவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். It says she found herself in the field of Boaz. போவாஸ் என்கிற நிலத்திலே அவள் அங்கு போகிறதை பார்க்கிறோம். Means she found the right person. அங்கு அவள் சரியான நபரை கண்டு கொண்டாள். മലയാളത്തിൽ ഭാഗ്യവശാൽ ബോവസിന്റെ വയലിൽ വന്നു. Means it was fortunate for her to reach the field of Boaz. தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயலிலும் எலிமெக்கின் வம்சத்தானுடைய போவாசினுடையதா இருந்தது. Not unfortunately, fortunately she reached the right place. அது முன்குறிக்கப்பட்டதல்ல, தற்செயலாய் நடந்த காரியம். So when she decided to seek the favor, God's invisible favor is following her. அவள் தேவனுடைய கிருபையை பெற வேண்டும் என்ற வாஞ்சை இருந்ததினாலே கர்த்தர் ஒரு தற்செயலான ஒரு அற்புதத்தை செய்ததை பார்க்கிறோம். Proverbs chapter 11 says if you seek the favor of God you will definitely find the favor of God. நீதிமொழிகள் 11வது அதிகாரத்துல பார்க்கிறோம் தேவனுடைய தயவை தேடினால் நிச்சயமாக தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். So the invisible favor of God is upon her. அவளுடைய வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய கிருபை இருக்கிறதை பார்க்கிறோம். Which led her to the right place. அது அவளை சரியான இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தது. And which led her to meet the right person. அது அவளை சரியான நபரை சந்திக்கும்படி உதவி செய்தது. Are you all with me? என் கூட இருக்கிறீங்களா? I know it's afternoon time, not a right time for Bible study like this. இந்த மாதிரி நேரத்துல பைபிள் ஸ்டடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாரும் மதியான நேரத்துல இருக்கிறோம். I know, but still let's try. ஆனாலும் நம்ம கவனிப்போம். Okay. If you try, you will receive the favor of God before you leave from here. நீங்க முயற்சித்தீங்கன்னா இங்க இருந்து போறதுக்கு முன்பதாக தேவனுடைய தயவை பெற்றுக் கொள்வீர்கள். You are a good people. You respond very well. Thank you.
தேங்க்யூ. So, the invisible favor of God. Next, the visible favor of God. கண்ணுக்கு தெரியாத கிருபையை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது கூட நம்ம கண்களுக்கு தெரிகிற தேவனுடைய கிருபையை பார்க்கலாம். Means there are evidence that God's favor is upon her. அவருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தெரியப்பட்டது, அதுதான் கண்ணுக்கு தெரிகிற தேவ கிருபை. There was a time Ruth never recognized that God's favor is upon her. ஒரு சமயத்திலே ரூத்துடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை என்னதென்று அவள் அறியாதிருந்தாள். Even though she did not recognize that, still God's favor was upon her. அவளுடைய வாழ்க்கையில் கிருபை இருக்கிறது என்பதை அவள் அறியாமலே, ஆனால் அந்த கிருபை இருந்தது. That is the faithfulness of God. That is the greatness of God. அதுதான் தேவனுடைய உண்மை, தேவனுடைய அன்பு. When we do the right thing with a good intention, whether we recognize or not, God's favor will be upon us. நம்ம சில காரியங்களை சரியான தீர்மானத்தோடு சரியான முயற்சியோடு எடுப்போம் என்றால் நாம் அறியாமலே தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கும். Ruth could have continued or remained in Moab. ரூத் அவள் மோவாப் தேசத்திலே தொடர்ந்து இருந்திருக்கலாம். She could have give a kiss to Naomi and say goodbye and thank you for everything and go back and remarry and have a wonderful family life. ரூத் என்ன பண்ணி இருந்திருக்கலாம்? நகமிக்கு முத்தம் கொடுத்து ரொம்ப சந்தோஷம், நீங்க போயிட்டு வாங்க, நான் மோவாப்ல போய் கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். But she took the risk. ஆனால் அவள் ஒரு கடின முயற்சி எடுக்கிறாள். Without knowing what is waiting for her in Bethlehem, she took a decision, moved forward. அவளுக்கு தெரியாது பெத்லகேம்ல என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறது என்று தெரியாது, ஆனால் அவள் தீர்மானம் எடுத்தாள், நான் அந்த இடத்துக்கு போவேன். She said that your God will be my God. அவள் சொன்னாள் நகமினிடத்துல, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். Your people will be my people. உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். Where you live I will live. நீ எங்கே வசிக்கிறாய் அங்கதான் நான் வசிப்பேன். Also she said only death can separate me. ஆனா இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், மரணம் தான் உங்களை என்னை பிரிக்க முடியும். Till my last breath I will continue with my decision. என்னுடைய தீர்மானத்துல கடைசி மூச்சு வரைக்கும் நான் நிலைத்திருப்பேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுத்தேன். Without expecting anything. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம. Not for anything. எதற்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அல்ல. That's her love towards Naomi and love towards God. அது தேவன் மேல வைத்த அன்பு, நகமையின் மேல வைத்த அன்பு நிமித்தமாக. Such people, such selfless sacrificial people will definitely receive the favor of God. அதே போன்ற சுயநலம் இல்லாமல் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஜனங்களுக்கு தேவனுடைய தயவு நிச்சயமாய் வந்து சேரும். There may be a season which you never realize that is the favor of God, but there will be a time you will have more evidences that this is the favor of God. இப்பொழுது ஒருவேளை நீங்க தேவனுடைய தயவு உங்கள் மேல் இருப்பதை அறியாமல் இருக்கலாம். இதோ ஒரு சமயம் வருகிறது, நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உங்கள் மேலே தேவனுடைய தயவு இருக்கிறது. It was the favor of God brought her to the field of Boaz. தேவனுடைய தயவு இருந்ததினாலே அவளை அந்த போவாசுடைய இடத்திற்கு தற்செயலாக அழைத்து கொண்டு வந்தார். Now the visible favor of God brought her close to Moab and meeting him in person. அந்த கண்ணுக்கு தெரிகிற தேவ கிருபை அவளை மீண்டுமாக போவாஸ் அருகிலே மிகவும் அருகிலே கொண்டு வந்தது. And Boaz told her that you need not to go anywhere for gleaning the grain. நீ இங்க கதிரை பொறுக்கிக் கொள்வதற்கு வேற எந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி போவாஸ் சொல்வதை பார்க்கிறோம். She found companionship, means Boaz told her that you can work with my servant girls, companions. உடன் வேலையாளாக என்னுடைய குழுவில் இருக்கிறவர்களோடு சேர்ந்து வேலை செய்யும்படி போவாஸ் சொல்வதை பார்க்கிறோம். And she found protection there. அந்த இடத்துல அவளுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. Boaz told her men that don't touch her, protect her. அங்க இருக்கிற ஆண்களோடு போவாஸ் சொல்லுகிறான், அவளை யாரும் தொடக்கூடாது. And he gave her permission to glean the grain, extra grain from them. அங்க இருக்கிற கதிர்களை உங்கள் இஷ்டம் போல பெருக்கிக் கொள்ளும்படி அவளுக்கு உரிமை கொடுக்கப்படுகிறது. The visible favor of God in the form of companionship, தேவனுடைய காணக்கூடிய தேவ கிருபை அது உடன் வேலையாளாகிய ஒரு ஸ்தானத்தில் வருகிறது. in the form of protection, அது பாதுகாப்பு என்கிற ஸ்தானத்தில் வருகிறது. in the form of provision. அது தேவனுடைய கொடுக்கப்படுகிற காரியத்தில் வருகிறது. Now she is no more alone. இப்பொழுது அவள் தனிமையாக இல்லை. She need not to work alone. அவள் தனிமையாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. She need not to worry about food. இப்பொழுது அவள் சாப்பாடை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God connected her with somebody who understand, care and love her. தேவன் சரியான நபரோடு அவளை இணைத்தால் யார் அவளை புரிந்து கொள்வார்கள் என்கிற ஒரு சரியான நபரோடு அணைத்துக் கொண்டார். When we sincerely and seriously seek the favor of God, definitely you will receive the favor of God through human beings. நாம் தேவனுடைய கிருபையை உண்மையாக பயபக்தியோடு தேடுவோம் என்றால் தேவனுடைய கிருபைக்கு பயப்படுகிற ஒரு சிலரை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இணைத்து விடுவார். God will lead you to right places. ஆண்டவர் உங்களை சரியான இடத்திற்கு கொண்டு செல்வார். God will connect you with the right people. ஆண்டவர் உங்களை சரியான நபர்களோடு தொடர்பு கொள்ள செய்வார். God will bless you with everything what you needed. நீங்கள் தேவையானது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார்.
Now let me talk about the undeserving favor of God. தகுதி இல்லாதவர்களுக்கு வழங்கப்படுகிற தேவனுடைய கிருபையை பார்க்கலாம். While Ruth was talking to Boaz for some time, ரூத் இங்க போவாஸோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த காரியத்திலே பார்க்கிறோம். and when Boaz said all this security, safety or provision, all these things, Ruth is really shocked. போவாஸ் இங்க உனக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படிலாம் சொல்லும்போது அவளுக்கு உண்மையாகவே அதிர்ந்து போகிறதை பார்க்கிறோம். Ruth asked him a question in verse 10, why have I found such a favor in your eyes that you notice a foreigner like me? ரூத் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். நான் அந்நிய தேசத்தானா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றார். You know, nowhere in book of Ruth we read Ruth asked a question, why all these bad things happened to me? She never asked that. இங்கே பாருங்களேன், இந்த ரூத் புத்தகத்துல ரூத் ஒரு நேரம் கூட எனக்கு ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் நடந்துச்சுன்னு ஒரு தடவை கூட கேட்டதில்லை. She lost a lot. She lost a lot. பாருங்க, அவ எவ்வளவு இழந்திருக்கிறா, சொந்த கணவனை இழந்திருக்கா, எல்லாத்தையும் இழந்த போதிலும் ஒரு நாள் அந்த கொள்வி. But she never asked why these bad things happened to me. ஏன் இந்த தவறான காரியம் நடந்ததுன்னு சொல்லி அவ கேட்கல. But when she received all these good things, food is there, good people are there, somebody is loving, somebody is caring, then she asked, why you are blessing me with all these things? ஆனா இப்பொழுது अनेक ஆசீர்வாதங்கள் வருகிறது, சாப்பாடு வருகிறது, நல்ல ஒரு தொடர்பு கிடைக்கிறது. இப்பொழுது கேட்கிறா, எப்படி எனக்கு இது கிடைத்தது? Some Christians do the opposite. ஆனா இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் இதை தலைகீழாக செய்து கொண்டிருக்கிறார்கள். When we have problems, we ask, why God you allow this? Why this happened to me? We have too many questions to God. நம்ம கூட अनेक நேரத்துல பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை பார்த்து கேக்குறோம், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்கு ஏன் வந்துச்சுன்னு சொல்லி अनेक கேள்விகளை When கேக்குறோம். everything is going well, when God is providing everything, we very rare people ask, why God you blessed me? Who I am? I don't deserve. We don't ask that. ஆனா अनेक ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, நல்ல நிலைமையில இருக்கும்போது நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கறதில்லை, ஆண்டவரே ஏன் என்னை ஆசீர்வதித்தீர், ஏன் எனக்கு இந்த உயர்வுகள் என்று கேட்கறதில்லை. Look at the humility of Ruth. ரூத்தினுடைய தாழ்மையை கொஞ்சம் கவனித்து பாருங்க. Ruth could have said that, oh, I deserve this because I worked hard. ரூத் சொல்லல, நான் ரொம்ப கடினமா உழைத்தேன் அதனால இந்த கிருபைகளுக்கு நான் பாத்திரவான் என்று சொல்லவில்லை. I deserve this. God is honoring me because I left everything to follow this God. நான் எல்லாவற்றையும் விட்டு வந்ததனாலே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அவள் உரிமை பாராட்டவில்லை. I deserve this because I'm sacrificially helping my mother-in-law. நான் இதற்கு தகுதியுள்ளவள் ஏனென்றால் நான் என் சொந்த மாமியாருக்காக தேசத்தை விட்டு வந்தவள் என்பதற்காக அல்ல. Ruth could have said many things why she deserved this favor. ரூத் अनेक காரியங்களை சொல்லி இருக்கலாம், ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வந்தது என்று. Even though she did many things, still she says that I don't deserve this. अनेक காரியங்களை அவள் செய்த போதிலும் அவள் சொன்னாள், நான் இதற்குரிய தகுதியுள்ளவள் அல்ல. In order to receive the more favor of God, we should remain humble and always say that God, I don't deserve anything from you. நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், அதிக தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இதற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்பதை சொல்லுங்கள். God is searching for such humble people. தேவன் அப்படிப்பட்ட தாழ்மையுள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். Even Joshua said that, who I am, whom ஞானம் என்ற குடும்பம், me and my family to come thus far. God brought me this far. What we are in the sight of God. பாருங்க, யோசுவா சொல்லுகிறான், நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம், இதுவரை என்னை நடத்தி வருவதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். She completely surrender and says that I don't deserve anything, so your God is showing special favor upon me. இந்த இடத்துல ரூத் சொல்லுகிறாள், இந்த தகுதி நான் இதுக்கு தகுதியுரியவள் அல்ல, என்னுடைய கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. But I also want to mention what made Ruth to have all this favor from God, special favor. சோ நான் இப்பொழுது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எப்படி ரூத்தினுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய விசேஷித்த கிருபை வந்தது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். God's favor upon her increasing in this chapter, in the coming chapters. இந்த 2வது அதிகாரத்துல 3வது அதிகாரத்துல கூட பார்க்கிறோம், தேவனுடைய கிருபை அவருடைய வாழ்க்கையில அளவில்லாமல் பெருகி கொண்டிருக்கிறது. If you study about the increasing favor of God, the following verses says, this man invited her to sit with him and eat with him. தேவனுடைய பெருகுகிற கிருபையை நீங்க பார்க்க விரும்பும் என்றால், இந்த போவாஸ் ரூத்தை கூப்பிட்டு சாப்பிட அழைக்கிறதை பார்க்கிறோம். And giving special portion of grain for her. அவளுக்காக अनेक விசேஷித்த வார்க்கோதுமைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். Allowing her to continue to glean from there. அந்த இடத்துல தொடர்ந்து வேலை செய்ய அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். In chapter 3 and 4 we see the relationship becoming stronger and they're getting married later. அவங்களுடைய தொடர்பு அதிகமாகிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த தளத்தினுடைய உரிமையாளரை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. So we can see the increasing favor of God throughout the chapters. இதெல்லாம் நம்ம படிக்கும்போது தேவனுடைய கிருபை எப்படி ஒரு மனிதனை உயர்த்துகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். So my question for us to meditate,
what made her to receive more grace from the Lord, or to see the increasing grace of God in her life? அவளுடைய வாழ்க்கையில எது காரணமா இருந்தது இப்படிப்பட்ட பெருகுகிற கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு? Some people don't receive more grace from the Lord. They are just remaining with what they already received during the time of the salvation. அநேக ஜனங்கள் தேவனுடைய பெருகுகிற கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. அவருக்கு கொடுத்த முதல்ல ஆதியில கிடைத்த ரட்சிப்பில கிடைத்த கிருபையிலே அவர்கள் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். God will definitely bless us with his favor, but there are qualities he is expecting from us. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதிகமான கிருபைகளை தர விரும்புகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில எதிர்பார்ப்புகளை குணங்களை எதிர்பார்க்கிறார். There are few qualities from Ruth's life we can learn. சில நற்குணங்களை ரூத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். One is her determination to follow God. தேவனை உறுதியாய் பின்பற்றுகிற அந்த நற்குணத்தை நாம் முதலாவது பார்க்கலாம். The other one is her love and care towards her mother-in-law. அடுத்ததாவது தன்னுடைய மாமியார் மேல அவளுக்கு இருந்த அன்பு ஒரு மரியாதை குறித்து பார்க்கிறோம். Valuing relationship. அதாவது பிறருடைய உறவை மதிக்கிறது. She could have leave this old lady, put her in a old age home and go and get married, right? அவளால என்ன பண்ணி இருந்திருக்கலாம்? அவளை தூக்கி நகமியை தூக்கி ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல விட்டுட்டு அவங்க கூட போவாசோட சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதை செய்யல. She didn't think, why should I waste my life for this old lady? Let her live by herself. அந்த வயதான பெண்ணுடைய நான் சேர்ந்து வாழணும்னு நினைச்சா ஒரு காலம் அப்படி நினைத்ததில்லை. But she is really a caring person. அவ உண்மையாவே அன்பு கூர்ந்து கவனிக்கிற ஒரு பெண்ணா இருந்தாள். These are the qualities which will help us to receive more grace from the Lord. இந்த நற்குணங்கள் அவளுடைய வாழ்க்கையில கிருபைக்கு மேல கிருபை பெற்றுக்கொள்வதற்கு காரணமா இருந்தது. You know, look at life of Joseph. யோசேப்பினுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. Joseph ended up in the house of Potiphar and he is a slave there. யோசேப்பு போத்திபாருடைய வீட்டு குடும்பத்திலே போய் அங்க ஒரு அடிமையா இருக்கிறதை பார்க்கிறோம். But there he received the grace of God. ஆனா அந்த இடத்துல அந்த அடிமை ஸ்தானத்திலே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறான். Because he is faithful. அந்த இடத்துல அவன் உண்மையுள்ளவனா இருந்ததனால, Hard working, கடினமாய் உழைத்ததனால, not fighting with anybody, not complaining with the job to the Potiphar. அங்க இருக்கிற போத்திபாரிடத்துல கம்ப்ளைன்ட் பண்ணதுனாலயோ அங்க இருக்கிற மக்களை பத்தி குறை சொன்னதனாலயோ அல்ல. He is not bitter with God. அவன் தேவனோடு கசப்பா வைத்துக் கொள்ளவில்லை. Doesn't matter what happened to him, he does what he can do for the better of others. அவனுடைய வாழ்க்கையில நடந்தது அவனுக்கு பிரச்சனை இல்ல. என்னால 4 பேருக்கு நன்மை உண்டாகணும் என்பது அவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோளா That's இருந்தது. what Ruth did. Doesn't matter what happened to her, she is helping somebody sacrificially. ரூத்தின் வாழ்க்கையில நடந்தது அவளுக்கு பெரிய பிரச்சனையாய் தெரியவில்லை. எனக்காக ஒரு 4 பேருக்கு நன்மை நடக்கணும் என்பது அவனுடைய வாழ்க்கையில குறிக்கோளா Look at இருந்தது. the life of Joseph even in the prison. அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, யோசேப்பு வாழ்க்கைய பாருங்க. அவன் சிறைச்சாலையில இருக்கிறான். He is called as a criminal, but he is not a criminal. அவன் ஒரு குற்றவாளி சொல்லி தேசத்தார் நினைத்தார்கள். ஆனா அவன் குற்றவாளி அல்ல. There he is helping fellow prisoners. அவன் அங்க இருக்கிற உடன் குற்றவாளிகளுக்கு அவன் நன்மை செய்கிறான். Genesis 39 says the grace of God was upon him. அவன் மேல தேவனுடைய தயவு இருந்தது. In the middle of or in the midst of all this crisis, he was receiving more and more favor from God. இந்த துன்பத்தின் மத்தியிலும் யோசேப்புக்கு மேல பெருகுகிற கிருபை உண்டாயிருந்தது. So we can receive more favor from God in the midst of all the problems we go through. நம்ம போகிற இந்த கடினமான பாதைகளின் மத்தியிலும் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பெருகுகிற தேவ கிருபை நமக்கு உண்டு. In fact, I believe the crisis will help us to seek more favor from God. நான் நம்புறேன் நம்ம போகிற இந்த சில கடினமான பாதைகள் கூட நமக்கு தேவ கிருபையை இன்னும் அதிகமாய் பெருகி The தரும். crisis will help us to receive more favor from God. இந்த பிராவணங்கள் நம்ம போற இந்த பிரச்சனைகள் கூட அதிகமான தேவ கிருபை நமக்கு கொண்டு வரும். The crisis will help us to develop good qualities as a men of God or women of God. இந்த பாடுகள் தான் ஒரு மனிதனை ஒரு நல்ல மனிதனாக உண்மையுள்ள மனிதனாய் மாற்றுகிறது. The crisis will prove who we are really in our faith. பாடுகள் தான் ஒரு மனிதனை விசுவாசத்துல யார் என்பதை இந்த உலகத்திற்கு So காட்டுகிறது. there are many reasons what made Ruth to receive more favor from God. அநேக காரணங்கள் உண்டு ரூத் எப்படி விசுவாசத்தில் இந்த கிருபை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக And இருந்தார். Ruth is still seeking more favor. In verse 13 she says to Boaz that may I continue to find favor in your eyes. 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். அவள் தொடர்ந்து கிருபையை கேட்கிறாள். She says, I'm not content with everything what I received. எனக்கு கிடைத்த கிருபையில நான் திருப்தியாக போறதில்லை. May I continue to find favor. எனக்கு இன்னும் கிருபை வேணும். That desire, I'm sure that desire made her to be more closer to Boaz. அந்த வாஞ்சை தான் போவாசோட அவளை இன்னும் பக்கத்துல கொண்டு வந்தது. Definitely God showed more favor upon her later.
தேவன் அதனாலே தான் அவருடைய வாழ்க்கையில் அதிக கிருபைகளை பிற்பாடு வழங்கியதை பார்க்கிறோம். So now let me share one more thing from this chapter, then we will pray and conclude. நான் ஒரே ஒரு காரியத்தை இந்த சரித்திரத்திலிருந்து நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். That பகுதியில் is the testimony of Naomi. நகோமியினுடைய சாட்சியை நாம் பார்க்கிறோம். Verse 20. 20வது வசனத்தை வாசிக்கலாம். Read. போதும் போதும் ரொம்ப நன்றி. See, now you know what Naomi spoke about God in chapter 1. முதலாவது அதிகாரத்துல நகோமி என்ன பேசினான்னு உங்களுக்கு தெரியுமா? Anybody remember? யாருக்காவது தெரியுமா? முதலாவது அதிகாரத்துல நகோமி தேவனை குறித்து என்ன பேசினா? Naomi has a new testimony now about God. நகோமிக்கு இது ஒரு புதிய ஏற்பாடு அவளுடைய வாழ்க்கையில. In chapter 1, Naomi said so many bad things about God. நகோமி முதலாவது அதிகாரத்துல தேவனை குறித்து சில தவறான காரியங்களை சொல்லுகிறார். Now Naomi changed her words. இப்பொழுது நகோமியினுடைய வார்த்தைகள் மாறுகிறது. If somebody want to know, please read chapter 1 verse 13. At the last part she said, God's hands went against me. பாருங்க, இது அறிய விரும்புனீங்கன்னா நீங்க ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 13வது வசனத்துல பிற்பகுதியை பாத்தீங்கன்னா, என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருந்ததினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். Then verse 20 and 21. 20 21 வசனங்களை நம்ம பார்க்கலாம். Yeah, look at the complaints of Naomi there. இங்க நகோமியினுடைய கம்ப்ளைன்ட் பாருங்களேன். She said, God's hand was against me. தேவனை எப்படி குறை சொல்லுகிறாய்? தேவனுடைய கரம் எனக்கு விரோதமா இருக்குதா. Then she says, God made my life bitter. தேவனே என் வாழ்க்கையை கசப்பா மாத்திட்டாருங்கறா. Then she says, God made my life empty. கர்த்தரே என் வாழ்க்கையை வெறுமையா மாத்திட்டாரு. Then she says, God afflicted me with all these problems. தேவனே என்னை துக்கப்படுத்துகிறார், நெருக்கப்படுத்துகிறார். She says, God brought all these misfortunes upon my life. என் வாழ்க்கையில நடந்த இந்த காரியங்களுக்கு எல்லாம் தேவனே அனுமதித்தார். She has nothing good to say about God. அவளுடைய வாழ்க்கையில தேவனை குறித்து நன்மை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. You tell me, whose mistake was that? Why Naomi and family faced all these tragedies? இது யாருடைய குற்றங்க? நீங்க சொல்லுங்க, இது யாருடைய குற்றமா இருந்திருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம்? Are you with me? கவனிக்கிறீங்களா? Are you thinking with me? என் கூட சேர்ந்து தியானம் பண்றீங்களா? You tell me, whose mistake? Was it God's mistake or the Naomi's family's mistake? இது நகோமியினுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனையின் காரணமாகவா இல்லது தேவனே இதை அனுமதித்தாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. So before you answer that, please look at this. Boaz, almost 10 years now, Elimelech and family went to Moab, but people like Boaz and others continued in Bethlehem. So Boaz became such a rich man. Boaz and others prospered. People who did not run away from Bethlehem because of famine, later God visited them, God provided for them, they started to prosper. But people who run away from there lost everything, became empty. Whose mistake now? இங்க பாருங்க, போவாஸ் பெத்லெகேம்லயே இருக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெரிய உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனா யாரெல்லாம் பெத்தேலை விட்டு வெளியே போனாங்களோ அவங்க வாழ்க்கைலாம் எவ்வளவு கொடுமையாய் மாறி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ சொல்லுங்க, இது யாருடைய தவறான முடிவு? ஆண்டவருடைய முடிவா இல்லது நகோமியினுடைய குடும்பத்தாருடைய முடிவா? Nothing to complain about God. தேவனை குறித்து ஒரு நாளும் குறை சொல்ல முடியாது. It's not God made them bitter. தேவன் ஒரு நாளும் அவர்களை கசப்பின் அனுபவத்திற்கு அனுமதிக்கவில்லை. It's not God made them empty. தேவன் ஒரு நாளும் அவர்களை வெறுமையின் அனுபவத்திற்குள்ளாக அனுமதிக்கவில்லை. God did not afflict them with the tragedies one after another. தேவன் கொடுமையின் அனுபவத்தின் மூலமாக அவர்களை சோதிக்க விரும்பவில்லை. God did not bring any misfortune upon the family. அவர்களுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளை அவர் கொண்டு வரவில்லை. These all are the results of the wrong decisions they made. அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த தவறான முடிவுகள் தான் இதற்கெல்லாம் காரணமாக. These all are the consequences of the wrong choices they
they made. அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எடுத்த தவறான முடிவின் பலன்கள் தான் இவைகள் எல்லாம். These all are the consequences of the lack of faith they had. அவருடைய வாழ்க்கையில இருந்த விசுவாச குறைவின் உண்டான பலன் தான் இவைகள் எல்லாம். These all are the consequences of lack of trust in God. தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில் உள்ள குறைவு தான் இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தது. So now Naomi repent. இப்பொழுது நகோமி மனம் திரும்புகிறாள். Naomi says, God is the one who shows mercy or kindness to those who live and dead. பாருங்க 2வது அதிகாரம் 20வது வசனத்துல அவள் நகோமி மனம் திரும்பி ஒரு வார்த்தையை சொல்கிறாள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். Once a mother came to the great emperor Napoleon with a request. ஒரு முறை கிரேட் நெப்போலியன் இடத்துல ஒரு தாயார் ஒரு பெட்டிஷனோடு வருகிறார். Because her son is arrested and put in prison. ஏனென்றால் அவனுடைய சொந்த மகன் சிறைபிடிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார். His mother came and pleaded for emperor's mercy. அவங்க அம்மா வந்து கேட்கறாங்க, இரக்கத்திற்காக என் மகனை காப்பாற்றணும் என்று சொல்லி கேட்கிறார்கள். Napoleon said, your son repeated the same crime 2 times. நெப்போலியன் அரசன் சொன்னார், உன்னுடைய சொந்த மகன் ஒரே தவறை மீண்டும் மீண்டும் 2 தடவை செய்திருக்கிறார். So justice demands death. நீதியின்படி அவன் சாக வேண்டும். Mother replied, I'm not asking for justice, I'm asking for mercy. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, நான் நீதியை கேட்க வரல, நான் இரக்கத்தை கேட்க வந்திருக்கிறேன். Then Napoleon said he doesn't deserve mercy. அவன் இரக்கத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. Then mother said, I know he doesn't deserve it. If he deserves, that is not mercy, but I still ask for mercy. அவன் இரக்கத்திற்கு தகுதி இல்லாதவன் என்பது எனக்கு தெரியும், அதனால தான் இரக்கத்தை கேட்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லுகிறதை பாருங்க. She said, I'm asking for something which he doesn't deserve. இரக்கம் என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அதனால தான் இரக்கத்தை கேட்டு வந்திருக்கிறேன். Then Napoleon said, I will show mercy. அப்பொழுதுதான் நெப்போலியன் அறிந்து கொண்டான், நான் நிச்சயமா இரக்கம் செய்வேன். Mercy is something which none of us deserve from God. இரக்கம் என்பது நாம் ஒருவரும் சுய முயற்சியினாலே பெற்றுக்கொள்ள முடியாது, அது தேவனுடைய கிருபை. Even though we don't deserve, God has given us the freedom and the privilege in Christ Jesus our Savior. We can ask His mercy. நாம் தேவனுடைய கர்த்தராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் மூலமாய் நாம் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். Even though we don't deserve it, but still we can seek for it. நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் நாம் மீண்டுமாக அதை தேட முடிகிறது. Another story. இன்னும் ஒரு சிறிய கதை. Because it's afternoon, good to share stories. இந்த மதியான வேளையா இருக்கிறதுனால சில சம்பவங்களை சொல்லுகிறது நல்லது. After Abraham Lincoln became the president of America, அமெரிக்க தேசத்திலே ஆபிரகாம் லிங்கன் பிரதமரான பிற்பாடு a group of people rebelled against him. அவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் எழும்பி கலகம் பண்ணினார்கள். They created a lot of problem. அவனுக்கு விரோதமாக அநேக தந்திரங்களை ஏற்படுத்தினார்கள். At last all these people were arrested. கடைசியாக அந்த ஜனங்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டார்கள். And the leader was brought before the people in public. அந்த இடத்துல இருக்கிற தலைவரே எல்லாருக்கும் முன்பதாக கொண்டு வரப்பட்டார். The senator asked, what shall we do with this man? அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி the senator, the government, the governor, கவர்னர் அதிகாரி ஒருவர் கேட்கிறார், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. the crowd cried, kill him, hang him. ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, அவனை கொல்லுங்க, அவனை தூக்கில போடுங்க. But Abraham Lincoln's 10 years old boy was standing next to him, told him, don't hang him, but hang on him. Means தூக்கி கொல்லுறது, don't kill him, but give him one more chance, hang on him. ஏப்ரகாம் லிங்கனுடைய 10 வயது மகன் பக்கத்துல இருந்து சொன்னா, அவரை தூக்கில போடாதீங்க, அவருக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து அவரை தூக்கி வாழ வைங்க. Even though he deserved death, but show him mercy. அவன் தகுதி இல்லாதவனாய் இருந்தாலும் அவனுக்கு ஒரு தகுதியை கிருபையை பாராட்டுங்க. Even though this family of Ruth or Naomi did not deserve anything good from the Lord, God is showing them mercy. இந்த இடத்துல நகோமியும் அவருடைய குடும்பமும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு எந்த தகுதி இல்லாத இருந்த போதிலும் கர்த்தர் அவர்களுக்கு இரக்கத்தை பாராட்டினார். That is Naomi's testimony. God is a merciful God and I am experiencing His mercy. I am able to survive today because He is a kind and merciful God. அதனால தான் நகோமி தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், அவர் இரக்கமும் மிகுந்த தயவுமுள்ள தேவன், அவர் என்னுடைய வாழ்க்கையில இரக்கத்தை பாராட்டினார். As I conclude my words here, என்னுடைய வார்த்தையை நான் இந்த இடத்துல முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். I want you to close your eyes and meditate or recollect on what you listen from this message. எல்லாரும் கண்களை அடைத்து ஒரு நிமிடம் நாம் கேட்ட இந்த வசனங்களை குறித்து தியானித்து பாருங்கள். We need more favor from God.
நமக்கு தேவனுடைய கிருபை இன்னும் அவசியம். It was God's favor saved our lives from eternal condemnation. தேவனுடைய கிருபை மாத்திரமே நித்திய ஆக்கினையிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறது. It's only by God's favor we are today where we are. இந்த இடத்திலே நாம் நிற்பதற்கும் இந்த இடத்திலே நாம் நிலை நிற்பதற்கும் ஒரே காரணம் தேவனுடைய கிருபை மாத்திரம். But we need to do something better for God. நாம் தேவனுக்காக இன்னும் சிறந்ததை செய்ய வேண்டும். In order to fulfill God's plan through our lives, we need more favor from God. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு இன்னும் தேவனுடைய கிருபை அவசியம். In order to help somebody, we need favor from God. ஒருவருக்கு தேவனுடைய உதவியை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை நமக்கு அவசியம். Let's take some steps and seek the favor of God. சில ஒரு அடிகளை எடுத்து வைத்து ஆண்டவருக்காக தேவனுடைய கிருபையை கண்ணோக்கி பார்ப்போமா? The invisible favor of God is upon us, no doubt. தேவனுடைய கிருபை, கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய தயவு நம்ம மேலே இருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லை. But let there be some evidences that God's favor is upon us. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தப்பட்ட கண்ணுக்கு தெரிகிற சில கிருபைகளை வெளிப்பட வேண்டும். May God lead us to the right person, right people, right places. தேவன் நம்மை சரியான நபருக்கு நேராக, சரியான இடத்திற்கு நேராக, சரியான தொடர்புக்கு நேராக நம்மை When நடத்த God வேண்டும். is showing more favor upon us, let's surrender and say that God, I don't deserve this. தேவன் நமக்கு திரும்பமாக அதிகமான கிருபைகளை தரும்போது நாம் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நான் இதற்குரிய தகுதியுள்ளவன் அல்ல. And also remember that God will increase his favor upon us the days to come. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இன்னமும் உம்முடைய கிருபை வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். Also remember the testimony of Naomi that God is a kind God. He will show his kindness towards us. நகோமியுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிகிறோம், தேவன் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவன். If you are in a crisis today, if you need a miracle today, if you need a divine test today, God have mercy, cry out to him. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் தேவை என்றால், உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய இடைப்படுதல் தேவை என்றால், தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு விசை இரக்கம் வேண்டும், உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. The blind man Bartimaeus only cried this, Jesus son of David, have mercy on me. பர்திமேயு என்கிற குருடன் தேவனிடத்தில் ஒன்று கேட்டான், தாவீதின் குமாரனே என் மேல் கிருபையாயிரும். He repeatedly cried the same thing. அவன் திரும்ப அந்த ஒரே வார்த்தையை சொல்லி கூப்பிட்டான். Jesus stood for him and Jesus opened his eyes. தேவன் நின்று, இயேசு நின்று அவன் கண்களை திறந்தார். That means if we seek the mercy of God, we will receive a miracle from God. நாம் தேவனுடைய இரக்கத்தை தேடுவோம் என்றால் கர்த்தருடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். Let's pray. கண்களை மூடி ஜெபிப்போமா? Merciful God, mighty God, miracle working God, we bow down before you. Thank you for speaking to us through your word. இரக்கமுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, மகத்துவமுள்ள தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பாதத்திலே விழுந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you for the undeserved mercy and favor upon our lives. தகுதி இல்லாதவர்களுக்கு நீர் பாராட்டின உம்முடைய விலையேற பெரிய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். God, we ask for more favor from you, Lord. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்றமும் அதிக கிருபை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். God, we want to fulfill your plan through our lives so that we need more favor from you, Lord. ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலே உம்முடைய திட்டத்தை செய்து முடிப்பதற்கு உம்முடைய கிருபை இன்னும் அளவில்லாமல் எங்களுக்கு வேண்டும். God, lead us to right people, lead us to the right places so that we can fulfill your plan through our lives. ஆண்டவரே எங்களை சரியான நபர்களுக்கு நேராக, சரியான இடத்திற்கு நேராக நீர் நடத்தும்போது உம்முடைய விலையேற பெற்ற திட்டத்தை நாங்கள் செய்து முடிக்க I முடியும். pray that your mercy will be manifested upon each one of our lives the days to come. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் வெளிப்படுகிற தேவனுடைய கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக என்று சொல்லி We thank you for hearing our prayer. ஆண்டவரே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காய் நன்றி. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். ஆமென். Thank you. God bless. கரங்களை தட்டி ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த உபாஸ் ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவர் ரூத் புஸ்தகத்திலிருந்து நம்மோடு கூட தெளிவாக பேசினார். ஹல்லேலூயா. நகோமி அங்கே எலிமெலேக்கு, அவருடைய கணவர், அவருடைய பிள்ளைகள் கில்லியோன், இன்னொரு மகன், 2 பிள்ளைகள் மக்லோன், கெலியோன், 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அங்கே நகோமி தனிமையாக இருக்கிறாள். அவளுக்கு 2 மகனுடைய மனைவிமார்கள், அவர்களும் 3 பேரும் விதவை ஆயிட்டாங்க. நகோமி ஒரு விதவை, அவருடைய மருமக்கள்மார் 2 பேரும் விதவை, 3 விதவை ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. அங்கே நகோமி சொல்லி, கர்த்தர் என்ன பெருமையாக்கிட்டாரு, கர்த்தர் என்ன சிறுமைப்படுத்திட்டாரு, கர்த்தர் என்ன கிளேசப்படுத்திட்டாரு. என்ன நகோமி என்று சொல்லாங்க, நான் மாறா கசப்பு அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன்.
பாருங்க, ஏனென்றால் பெத்லகேம் என்றால் அது அப்பத்தின் வீடு, மோவாப் என்றால் சாபம் உடைய இடம். பாருங்க, அப்பத்தின் வீட்டில் சில குறைவு வந்த உடனே, அங்கே ஒரு பஞ்சம் வந்த உடனே நினச்சிட்டா அங்கே சபிக்கப்பட்ட இடத்துக்கு நேராக போனதுனால தான் இழப்பு. பாருங்க, நல்ல தீர்மானம் எடுக்காம எலிமெலேக்கு நகோமி நல்ல தீர்மானம் எடுக்காதனால இழப்பு வந்தது. ஆனால் மீண்டும் அவருடைய வாழ்க்கை, இடிக்கப்பட்ட நகோமியுடைய வாழ்க்கை மீண்டும் செழிக்க ஆரம்பித்தது. இடிக்கப்பட்ட நகோமியுடைய வாழ்க்கைன்னு தான் ஆண்டோடைய தயவு கர்த்தர் அவளை நடன. ரூத்துக்கு தெரியாது இந்த பாட்டியோட போய் என்ன கிடைக்கும் தெரியாது. ஆனால் அவள் கேட்டிருக்கிறார், பெத்லகேம் அப்பத்தின் வீடு. அவள் கேட்ட இஸ்ரவேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்பதை ரூத் அறிந்திருந்தாள். ஓர்பால் மாமியை முத்தமிட்டு போய்விட்டாள். ஆனால் அங்கே ரூத் நினைச்சதால் நகோமியோடு கூட அப்பத்தின் வீடு பெத்லகேமுக்கு கடந்து வந்ததுனால அவளுக்கு ஒரு தயவு கிடைச்சது. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன வேணும்? தேவ தயவு வேணும். அந்த தேவ தயவுல நான் வளரணும். ரூத்து பாருங்க, அவளும் போயிருக்கலாம், அவளும் ஒரு நினைச்சிருக்கலாம், மோவாப் தன் சொந்த இடத்துக்கு போயிருக்கலாம். அவளுக்கு தெரியும் இது அப்பத்தின் வீடு, இங்கே கர்த்தர் இருக்கிறார், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று அந்த ரூத் நினைச்சதால் என்றால் பெத்லகேமுக்கு போக ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தால். இந்த உபாச ஜபத்திற்கு வந்திருக்கிற நாம் சில கெட்ட தீர்மானத்தினாலே நிறைய இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கலாம், குறைவுகள் வந்திருக்கலாம், பஞ்சங்கள் வந்திருக்கலாம். சிலர் எண்ணிச்சிருக்கலாம், இழந்து போயிருக்கலாம். ஐயோ, இந்த ஆசீர்வாதம் வரும் என்று நினைத்தேன், இந்த நன்மை வரும் என்று நினைத்தேன், அதெல்லாம் என்னை விட்டு போயிட்டதுன்னு நினைக்கலாம். அதற்கு காரணம் நாம் தான். ஏன் குறைவு தான், ஏன் குற்றம் தான், ஏன் பாவம் தான் என்று சொல்லி நம்ம நினைச்சணும், தாழ்த்தணும். நம்ம தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று வாசிங்க. ஏன் குறைனால்தான் இந்த இதுன்னு சொல்லி உணரும். மற்றவங்க மேலே குறைவை போட்டக்கூடாது. அவங்களால் தான் எனக்கு இந்த இழப்பு, அவங்களால் தான் எனக்கு இந்த பிரச்சனை, அவங்களால் தான் எனக்கு இந்த கஷ்டம் சொல்ல முடியும். என்னால் தான், நான் தான், ஐ ஆம் த பர்சன் ஃபார் திஸ். இந்த நெருக்கமான சூழ்நிலை காரணம் நான் தான் சொல்லி நம்மளை தாழ்த்தும் போது கர்த்தர் மீண்டும் இடிந்து போனதை கட்டியல் கர்த்தருடைய தாசன் மூலமாக, பாஸ்டர் அஜீஸ் ஜார்ஜ் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு நல்ல சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த உபாச ஜபத்தில் ஒரு நல்ல சத்தியத்தை நம்ம எடுக்கிற தீர்மானம் தான். நல்ல தீர்மானம் தேவ தயவுக்குள் நம்மளை நடத்தும். கெட்ட தீர்மானம் நம்மளை சாபத்துக்குள்ளாய் கொண்டு போய்விடும். கண்களை மூடலாமா? எல்லாரும் எழுந்து நின்று கேட்ட செய்திக்காக ஒரு நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையிது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பாருங்க, ரூத்து ஒரு நல்ல தீர்மானம். அவளுக்கு தெரியாது பெத்லகேமில் தனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், தன்னுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும், தான் உயர்த்தப்படுவேன் என்பது ரூத்துக்கு தெரியாது. ஆனால் இஸ்ரவேலில் ஒரு கர்த்தர் இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு நான் போகணும். பெத்லகேம் என்றால் அது அப்பம், தேவனுடைய வசனம் கேட்கக்கூடிய இடம், தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற இடம், தேவனுடைய சத்தம் கேட்கிற இடம் பெத்லகேம். தேவ சத்தத்தை கேட்க போகணும் என்று அவள் போனாள். தேவன் இருக்கிற அந்த பெத்லகேமுக்கு அவள் போனதுனால தான் தற்செயலாக அவளுக்கு கிடைத்த இடம் போவாஸ், ஒரு ஐஸ்வர்யவாண்ட இடம். அது நகோமியுடைய உறவின் முறையான
ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலம் கிடைத்தது. நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்யணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அவர் இது துக்கப்பட்டு விலகுகிற இடத்துல நான் போக மாட்டேன். இந்த இடத்துல நான் போனால் இந்த காரியத்தை நான் செய்தால் அவர் துக்கப்பட்டு என்னை விட்டு விலகி விடுவார் என்று ஆண்டவர் உணர்த்தும் போது அதை விட்டு விலகி தேவனுடைய பாதத்தில் நான் வரும்போது, தேவ சத்தம் கேட்குற இடத்துக்கு வரும்போது தற்செயலாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அதில் தேவனுடைய அநாதி திட்டம், தீர்மானம், நோக்கம் நிறைவேறும். அதனால் எப்பொழுது நீங்கள் கர்த்தரோடு நான் இருக்கணும், அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்யணும் என்று ஒவ்வொரு நாளும் நினைக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை அவர் செய்து இழந்ததை எல்லாவற்றையும் இரட்டிப்பாக தர வல்லவர் என்பதுதான் இந்த ரூத்து புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தொடர்ந்து நாம் நாளைய தினமும் கர்த்தருடைய மனிதர் மூலம் நாளைக்கு முதல் ஆராதனையில், ரெண்டாவது ஆராதனையில், மூன்றாவது ஆராதனையில் அவங்க செய்து கொடுப்பாங்க. நாளை இரவு கூட்டத்திலையும் அவங்க ஒரு ஏஜி சர்ச்சில் செய்தி கொடுத்துட்டு மறுபடியும் இங்கேயும் வந்து அவங்க செய்தி கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் தான். நாளை இரவு கூட்டத்திலையும் நீங்கள் இதெல்லாம் பங்கு பெறுங்க, ஜெபத்தோடு பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை பெற் நிற்பதாக. ஆம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.